அப்பா சக்தி, அப்பா நிலா புடவை எடுக்க வந்திருக்கோம்ப்பா. எடுத்தாச்சாமா? இல்லப்பா, நான் எதிர்பார்த்த டிசைனோ கலரோ இங்க இல்ல. நான் இங்கே ரெகுலராக லோடு இறக்கிட்டு போவேன். சார், இந்த ஒரு பாக்ஸ் வண்டியில் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல சார். நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. சரிப்பா. இந்தாங்க, இதை கஸ்டமர்கிட்ட காமிங்க. என்னங்கம்மா, இதை பாருங்கம்மா. சக்தி, நீ கேட்ட கலரே இருக்குப்பா. உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கத்த. இது நல்லா இருக்குமா? இதையே எடுத்துக்கலாம். இளங்கோ, பணத்தோடு பள்ளி. ம், என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷங்க. சம்மந்திமா, அவர் இப்படி கோவமா போனதை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. சிவனேசனை பார்த்தாலே அவர் இப்படிதான் ஆயிடுறாரு. அவருக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்கம்மா, மற்றவங்க எல்லாருக்கும் புடவை எடுத்துடலாம். வாங்கம்மா, வாங்க. வா. தண்ணி எடு. ஏன் அந்தாங்க தண்ணி. மாமா, ஏன் மாமா இப்படி டென்ஷன் ஆறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? ரத்தெல்லாம் கொதிக்குது, உடம்பு பத்திக்கிட்டு எரியுதுடா. ஏய், அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு ஏதாவது பண்ணணும்டா. மாமா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. போய் உட்காருங்க. என்னால முடியல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த துரோகி வரக்கூடாது, ஒரு துரும்ப கூட கிள்ளி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு அவன் முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்குறான், அதையும் அவன் வாங்கிக்கிறான். அதை பார்த்து என் மனசு துடிச்சு போச்சுடா. இப்படியே போச்சுனா நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு அவன் வந்து நிப்பான். அப்புறம் நாம போட்ட மொத்த பிளான் கெட்டு போகும். அப்படி நடக்க கூடாது. அதுக்குள்ள அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். டேய், நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே ஒரு துப்பாக்கி ஒன்று ஏற்பாடு பண்ணு. மாமா, என்ன சொல்றீங்க மாமா? என் கையாலேயே அந்த ராஸ்கலை சுட்டு கொல்லணும். அவன் என் கண்ணு முன்னாலேயே துடி துடிச்சு சாகணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். மாமா, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இப்படி அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இன்னும் என்னடா பொறுமையா இருக்கிறது?
அவனால நான் பட்ட அவமானங்கள்லாம் போதும். ஒரு நிமிஷம் கூட அவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். ஒரு புள்ள பூச்சி மாதிரி அவன் என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேலே அவன் உயிரோட இருந்தானா ஒன்னு பைத்தியம் முடிக்கும், இல்ல நரம்பு வெடிச்சு செத்து போயிடுவேன். மாமா என்ன மாமா அதெல்லாம்? துப்பாக்கி கடைகள்னாலும் பரவாயில்லடா, ஆளுங்களை வச்சு அவன் மேல லாரி ஏத்தி கொல்லு. அவன் செத்துட்டாங்கன்னு நல்ல தகவலை என்கிட்ட வந்து சொல்றா. மாமா இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. அந்த மேட்டர் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணலாம். கொல்ற அளவுக்கா போனோம்? ஆமாடா, அவன் சாகணும். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. பிள்ளைங்க கிட்ட நான் நல்ல விதமா பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா அவங்க என்ன அப்பாவா ஏத்துக்கவே இல்லை. காரு, பணம், பங்களா, அந்தஸ்து, அதிகாரம்னு எல்லாம் இருந்த என்னடா பிரயோஜனம்? இப்போ அப்பாங்கிற அங்கீகாரத்துக்காக என் பிள்ளைங்க கிட்ட நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவனேசன் தான். அவனை கொன்னாதான் என் பிள்ளைங்க எனக்கு கிடைப்பாங்க. புடவை கடையில் நடந்த விஷயத்துக்காக நீங்க ஏய், இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக மட்டும் அப்படி நான் சொல்லல. கல்யாணத்துக்கு நான் என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி அவன் தலையிடலானா அவனுக்கு என்கிட்ட பயம் இல்லாம போயிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற தைரியத்துலதான் அவன் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமா அவன் கதையை முடிச்சாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் அந்த ஆளுக்கு இருக்கிற பகை ஊருக்கே தெரியும். இந்த சமயத்துல அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா எல்லாரும் உங்களை தானே சந்தேகப்படுவாங்க. இந்த மேட்டர்ல நான் ஏதாவது ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா எங்க யாராலையும் தாங்க முடியாது மாமா. அத்தை உயிரையும் விட்டுருவாங்க. மாமா அந்த சிவனேசனும் சக்தியும் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க ஆசைப்பட்டபடி எனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். மாமா முதல்ல இந்த கல்யாணம் முடியிட்டு மாமா. சிவனேசன் விஷயத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஐயா எனக்கு என்னமோ அண்ணன் சொல்கிறது தான் சரின்னு படுது. மாமா உங்களுக்காக அந்த ஐயோகனை நான் ஒழிச்சு கட்டுறேன். கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா. என்ன ப்ராப்ளம்னு தெரியல திலீபன். அதே எரர் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஆஃப்லைன்ல இதை ஒர்க் பண்ண பாக்குறியா? ஓகே ஷாலினி. இதுக்கு மேல சிஸ்டமை பார்த்தனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சாரிடா, வீட்டுக்கு வந்து உன்னை வேலை வேலைன்னு டென்ஷன் பண்றேன்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம ஐடி ஃபீல்டில் 24 ஹவர்ஸ் ஆன்லைனில் இருந்தால் தான் டெவலப் ஆக முடியும் இல்லையா? யா யூ ஆர் ரைட். சரி காஃபி சாப்பிட்றியா? வேணாம், இப்போ தானே ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்தோம். சரி நான் கிளம்பிட்டா? ஓகே. அப்புறம் திலீபன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மந்த் எண்ட்ல ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம பெங்களூர் போக வேண்டியிருக்கும். சோ நீ உங்க வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடு. மந்த் எண்டுனா என்னைக்குன்னு சொல்ல முடியுமா? 24th போயிட்டு 30th வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏய், வெளியூர் ட்ரிப்னா அவன் நான் நீனு ஜாலியா போட்டு கிளம்புவோம். நீ என்னடானா இவ்ளோ யோசிக்கிற? இல்லை 27th சுசியோட பர்த்டே வருது. இது வரைக்கும் ஒரு பர்த்டே கூட நான் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாக அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவா. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனா இது சாதாரண வேலையா இருந்தா நானும் உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டேன். போய் உன் ஃபியான்ஸை கவனிச்சுக்கோன்னு அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா இது நம்ம கரியருக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த டிஸ்கஷன்ல நீ இருந்தாதான் உன் டேலண்ட் என்னன்னு கிளைண்ட்ஸ்க்கு புரியும். நீ மட்டும் கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம கம்பெனியில் உனக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸே வேற மாதிரி இருக்கும். உன்னை ஒரு டீம் லீடரா போட்டு தனியா உனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு புரியுது ஷாலினி, பட் சுசிக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. நீ தான் பேசி புரிய வைக்கணும். நம்ம ஃபீல் அச்சீவ் பண்றதுன்னு உன் கோல். அப்ப நீ அதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்க்குலாம் இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா உன் கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முக்கியமா இல்ல சுசியோட பர்த்டே முக்கியமா நீயே டிசைட் பண்ணிக்கோ. இங்க பாரு, நேர்ல போய் தான் விஷ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. போன்லயும் விஷ் பண்ணலாம், இல்ல சர்ப்ரைஸ்டா வீட்டுக்கே கிஃப்ட் அனுப்பலாம். சில சமயங்கள்ல கூட இருக்கிறத விட இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பொண்ணுங்களோட இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் ஊன் நினைப்போட தான் இருக்கேன்னு புரிய வச்சுட்டா போதும். பொண்ணுங்க கிளீன் போல்ட். பரவாயில்லையே, இந்த விஷயத்துல உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ நீ பெங்களூருக்கு வரியா இல்லையா? முதல்ல அதை சொல்லு.
ஓகே வரேன். குட். இங்க பாரு, சுசியை விட்டு பிரிய போறோன்னு இப்பவே நீ மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கோ. அப்பதான் நீ பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாம இருப்ப. ஓகே தேங்க்யூ ஷாலினி. எதுக்குடா? என் லைஃப் மேலேயும் கரியர் மேலேயும் நீ காட்டுற அக்கறைக்காக. ஐயோ சாமி, போதும்டா, நீ கிளம்பு. சரி ஓகே பை. பை. டேக் கேர் ஷாலினி. என்னங்க, நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு வள்ளி கோவமா இருக்க? உண்மையை சொல்லணும்னா நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைங்க என் முகத்துல கரிய பூசி எல்லாரும் முன்னாடி கோமாளியா நிக்க வச்சிட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு பெருமை எந்த அப்பனுக்காவது கிடைக்குமா? சிவனேசன் கடைக்கு வந்தது தற்செயலா நடந்ததுங்க. பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. பொடி பைத்தியக்காரி. ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அயோக்கியனோட ஊர் சுத்தனவங்க தானே இவங்க. அவங்கிட்ட நம்ம கடைக்கு போற விஷயத்த சொல்லிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நாம புடவை எடுக்க போற நேரத்துல அதே நாள்ல அதே நேரத்துல அவனும் அங்க வந்து நிப்பான். என் பொண்ணுக்கு கடையில் இருக்கிற எந்த புடவையும் பிடிக்காது. அவளுக்கு பிடிச்ச கலர்ல பிடிச்ச டிசைன்ல அவன் கரெக்டா புடவை கொண்டாந்து கொடுப்பானா, இவங்களும் வாங்கிக்குவாங்களாம். இது எதுவுமே தற்செயலா இல்ல. எல்லாமே இவங்க பேசி வச்சுட்டு போட்ட நாடகம். எனக்கு அப்படி தோணலைங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கங்க. நம்பாத வள்ளி, நம்பாத. நம்ப வச்சு கழுத்த இருக்கிறத ஏமாத்துறதோ அந்த ராஸ்கலோட பிறவி குணம். அப்படியே இவங்களுக்கும் கத்து கொடுத்திருக்கான். துரோகி, துரோகி. உங்க கோவத்தை எங்க மேல காட்டுங்க. தேவையில்லாம ஏன் இப்ப அவரை பத்தி பேசுறீங்க? பாத்தியா பாத்தியா, பெத்த அப்ப இவ்வளவு தூரம் புலம்புற, எனக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட பேசல. அவனை பத்தி பேசுனதும் கோபம் அவளுக்கு பொத்துக்கிட்டு வருது. எனக்கு அதுதாண்டி புரிய மாட்டேங்குது. அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? ஆரம்பத்துல நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டது உண்மைதான். ஆனா நான் இப்ப என் பிள்ளைங்களுக்காக எல்லா விஷயத்திலும் இறங்கி வந்துட்டேன். இன்னைக்கு இவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கிறா. அவ பிடிச்ச வேலைக்கு போறா. சக்தி கல்யாண விஷயத்துல கூட நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செஞ்சு என் பாசத்தை நிரூபிக்க முடியும்? இவ்வளவு செஞ்சு இவங்களால என்ன அப்பாவை ஏத்துக்க முடியலனா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல வள்ளி. வேண்டாங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல வள்ளி, எனக்கு மனசு வெறுத்து போச்சு. ஏன் பிள்ளைகளை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க தயாரா இல்லையே. அப்பாங்கிற முறையில அவங்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல. அவங்களும் ஒரு நாள் மாறுவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். அந்த பொறுமை எனக்கு செத்து போச்சு வள்ளி. என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. இருந்தாலும் அவ கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தணும் நான் துடிக்கிறேன். நான் அவகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவ கல்யாணத்துல சிவனேசன் எந்த விதத்திலையும் தலையிட கூடாதுன்னுதான். அவ இந்த சின்ன விஷயத்தை கூட அவளால விட்டு கொடுக்க முடியல. அவ மூலமா வந்த முகூர்த்த புடவையை ஏத்துக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன விட என் பொண்ணுக்கு சிவனேசன் தான் முக்கியம். அவன் தலைமையில கல்யாணத்தை நடத்துங்க, நான் ஒதுக்கி போயிடுறேன். ஐயோ, கோபத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறீங்க. உங்களுக்கு அந்த புடவை பிடிக்கலன்னா அந்த புடவை இப்ப மாத்திட சொல்லலாங்க. அதுக்காக நீங்க ஒதுங்கி போறேன்னு சொல்றதுலாம் சரியில்லைங்க. எனக்கு வேற வழியே தெரியல வள்ளி. சிவனேசன் விஷயத்துல இதுக்கு மேல இவங்களோட என்னால போராட முடியாது. உள்ளுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி என்னைக்காவது ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல வள்ளி. இவங்க மனசு மாறலனா கண்டிப்பா நான் சொன்னது ஒரு நாள் நடக்கும். மாமா என்ன மாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க வாங்க வாங்க மாமா.
இவரோட கோவத்துல எந்த நியாயமும் இல்லம்மா. நம்ம கடைக்கு போற விஷயமே அப்பாவுக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்காம இவரு சக்தி அவர் எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. தற்கொலை அது இதுன்னு அவர் பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. கல்யாணம் முடியற வரைக்கும் சிவனேசனை பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். எனக்காக கொஞ்ச நாளைக்கு சிவனேசனை பத்தி மறந்துடுமா. டேய் கதிரு, நீ பேசுறது சரி. ஏய், நீ நடந்துக்கிறது சரியில்லைனா ஏன் பேச்சு அப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த விஷயத்துல உண்மை இல்லைன்னா நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற?